அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லோகா மிருதுளா. வகுப்பு 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இளையோர் திறன். தமிழ்நாட்டின் மாநில மரமானது பனை மரம். அடியிலிருந்து உச்சி வரை அனைத்து பகுதிகளும் பயன் தருவதால் கற்பகத்தரு என அழைக்கப்படுகிறது. நொங்கு, பதநீர், கருப்பட்டி, பனங்கிழங்கு மற்றும் பல இயற்கை பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. நொங்கு கோடை காலத்தில் கிடைக்கும், உடலுக்கு குளிர்ச்சி தரும். பதநீர் பனை மரத்திலிருந்து இறக்கப்படுகிறது, புத்துணர்ச்சி ஊட்டும் ஆரோக்கிய பானம். பனம்பழம் சுவையான உணவுப் பொருட்களாக தயாரிக்கப்படுகிறது. கைவினை பொருட்கள், இதராத பொருட்கள், விசிறிப்பாய் மற்றும் ஓலைச்சுவடிகள் தயாரிக்கப்படுகிறது. நார், பனைமர நார், கயிறுகள், ஊஞ்சல், கட்டில் பின்ன பயன்படுத்தப்படுகிறது. பனைமரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸ்பீட் ஒன் டெராபைட் மெமரி ஒன் ஜிகாபைட். நான் உங்கள் முன் நிற்கும் புதிய தலைமுறை ரோபோ. என்னை இரும்பு பெட்டி என்று நினைக்க வேண்டாம். என்னை உருவாக்கியவர் இளம் திறமைசாலி. தூக்கத்தை மறந்து இரவும் பகலும் உழைத்து எனக்கு உயிர் கொடுத்தார். என்னை போன்ற தொழில்நுட்பத்தை சமுதாயத்திற்கு பரிசளித்த என் படைப்பாளிகளுக்கு நன்றி. இளைஞரின் கைவனத்தால் உருவானேன் நான். என்னால் பாடவும் முடியும், ஆடவும் முடியும். நான் ஒரு பாட்டு பாடட்டா? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நான் இப்ப டான்ஸ் ஆடுகிறேன். இளைஞர்கள் நிலைத்தால் எதை வேணால் மாற்ற முடியும் என்று இந்த 2026 வருடம் ஒரு சாட்சி. பேட்டரி லோ லோ லோ. அனைவருக்கும் வணக்கம். நான் மாம்பழம் மாறுவேட போட்டு வந்துள்ளேன். என் பெயர் தீக்ஷா. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது மாம்பழம் சிறு வரிகள், மாம்பழம் பாடல். மாம்பழம் மாம்பழம் மல்ஹோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அல்வா போல மாம்பழம். உங்களுக்கு வேணுமா? இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம். மாம்பழம் சிறு வரிகள். மாம்பழத்தின் உள்ள சத்துக்கள் வைட்டமின் ஏ மற்றும் சி உள்ளது. இவை நார்ச்சத்து உள்ளவை, நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவை, செரிமானத்திற்கு உதவும், சருமத்தை அழகாக வைக்க உதவும். நமது தேசிய பழம் மாம்பழம். எனக்கு மாம்பழம் மிகவும் பிடிக்கும். மாம்பழம் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது. மாம்பழத்தின் நிறம் மஞ்சள். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் மகாகவி பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ண வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூபதி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். தென்னாட்டு காந்தி என்று அன்போடு மக்களால் அழைக்கப்பட்டவர் கடமை வீரர் காமராஜர். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வும் பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முளைத்தவனே நாடு பார்த்ததுண்டா. பிள்ளை அறியாத பிள்ளை பல பேரே முகத்தை பார்த்தாதன்மா, அது ஊடு சுற்றாமல் தேடி
படிக்க வைத்தாதன்மா. வறுமை இருந்த போதும் நீங்கள் எளிமையோடு இருந்தால் பிள்ளை ஒன்று கொண்டே எங்கள் கருப்பு காந்தி இவரே. நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. காமராஜ் தாத்தா முதல் சாணப்ப ஒரு கிராமத்துக்கு சென்றார். அந்த கிராமத்தில் ஒரு பையன் மானம் எடுத்து கொண்டிருந்தான். தம்பி இங்க வா, தம்பி பள்ளிக்கூடம் போலையா கேட்டாராமா. பள்ளிக்கூடம் போனால் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, நாங்கள் மாடு மேய்த்தாதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுனால காமராஜ் தாத்தாக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சாம்மா. உடனே இணைய மனதிட்டம் ஆரம்பித்தாராம்மா. நன்றி, வணக்கம். இன்றைய நல்நாளில் நம்ம தாயாக போற்றப்படும் பாரத மாதா நான் என் உரையை தொடங்குகிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன் நமக்கு போராடி சுதந்திரம் வாங்கி தந்த தியாகிகளின் பூமி இது. இமய முதல் குமரி வரை பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள் இருந்தாலும் நம் இந்தியர்கள் என ஒற்றுமை உணர்வுகளோடு வாழ்கிறோம். பாரத மாதாவின் பிள்ளைகளாகிய நாம் சாதி மத பேதங்களை கடந்து நாட்டு வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்காக நன்மை அர்ப்பணிப்போம். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சி ராணி லட்சுமிபாய். உங்கள் அனைவரின் நம் பாரத தேசத்தின் 80வது சுதந்திர தின விழாவில் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் 1835ஆம் ஆண்டு நவம்பர் 19இல் பிறந்தேன். மராட்டி வீரமறிவிலே பிறந்த நான் விளையாடும் வயதிலே வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற பல வீர கலைகளையும் பயின்றேன். ஜான்சி நமது ராஜ்யம், நமது பிறப்புரிமை, நமது தொட்டில் பூமி. நம் தாய் நாட்டை காப்பது நமது கடமை. ஒரு பொழுதும் வெள்ளையனுக்கு அடிபணிய மாட்டேன். என் தாய் நாட்டின் ஒரு பிடி மண்ணை கூட வெள்ளையனால் தொட இயலாது. பகையாக இருப்பேன், போர் கொண்டு வெல்வேன், வெள்ளையனின் உயிர்தனை கொய்வேன். இது என் தாய் நாட்டின் மீது ஆணை. வீழும் வரை போரிடுவேன், விழும்போது விதையாய் விழுவேன், பின்பு மீண்டும் எழுவேன். இது சத்தியம். 8 திக்கும் முரசு கொட்டி சொல்வேன். வீரத்தின் விளைநிலம் இந்த ஜான்சி ராணியடா. வீரர்களே புறப்படுங்கள், வெற்றி நமதே. ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆக்சிஜன் ரோபோ. மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்க உதவுவதாகும். அவசர காலங்களில் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தேவைப்படும் இடங்களில் இது பயனுள்ள ஒரு பயன்படக்கூடிய கண்டுபிடிப்பு. ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் இல்லை. ஆக்சிஜனை பாதுகாப்போம், உயிர்களை காப்போம். அறிவியலை நல்ல முறையில் பயன்படுத்தினால் மனித வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற்ற முடியும். நன்றி. நன்றி, பாராட்டுக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் 5 பூதங்கள். 5 பூதங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று. இதில் ஒன்று இல்லைன்னா கூட நம்மளால் வாழ முடியாது. அதை பற்றி நான் இப்போ பேச வந்திருக்கேன். நிலம் அது இருந்தால் தான் செடி கொடியெல்லாம் மரங்களெல்லாம் வளரும். நீர் அதுதான் எல்லாரோட தாகத்தையும் தீர்க்கும். நெருப்பு அது இருந்தால் தான் நம்மளால் சாதத்தையும் சமைக்க முடியும். ஆகாயம் அது இருந்தால் தான் மழை, இடி, மின்னல் எல்லாம் வரும். ராத்திரி ஆகும், பகலாகும். காற்று அது இருந்தால் தான் நம்ம சுவாசிக்க முடியும். ஸோ இதை எல்லாத்தையும் பாதுகாக்கணும். இதுக்காக ஒரு சிறிய பாடல். 1 2 3 4 5 பூதங்கள் தெரிஞ்சுக்கோ. 1 2 3 4 5 பூதங்கள் தெரிஞ்சுக்கோ. ஆகாயம் ஒரு பூதம், அதில் இருக்குமே மேகம். ஆகாயம் ஒரு பூதம், அதில் இருக்குமே மேகம்.
தண்ணி ஒரு பூதம் அது தீர்த்துடுமே தாகம். தண்ணி ஒரு பூதம் அது தீர்த்துடுமே தாகம். நெருப்பு ஒரு பூதம் அதில் சமைச்சிடுவோம் சாதம். நெருப்பு ஒரு பூதம் அதில் சமைச்சிடுவோம் சாதம். காற்று ஒரு பூதம் அதில் சுவாசிக்கலாம் நாமும். காற்று ஒரு பூதம் அதில் சுவாசிக்கலாம் நாமும். பூமி ஒரு பூதம் அதில் வாழ்ந்திடுவோம் நாமும். பூமி ஒரு பூதம் அதில் வாழ்ந்திடுவோம் நாமும். நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் அப்துல் கலாம். நான் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தேன். சிறு வயதிலேயே சேதித்தாள் விற்று குடும்பத்திற்கு உதவி செய்தார். ஆனால் கவனை ஒருபோதும் கைவிடவில்லை. நான் எப்போதும் மாணவர்களிடம் ஒன்று கூறுவேன், கனவு காணுங்கள். நீங்கள் தூங்கும் போது காண்பது கனவு அல்ல, உங்களை தூங்கிடாமல் செய்வதே உண்மையான கனவே. நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். என் பெயர் ஜுல்ஃபா மரியம், 5th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன். நான் தான் சூரிய குடும்பம். என்னை சுற்றி 8 கோள்கள் உள்ளன. அவை புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். சூரியனுக்கு தொலைவில் உள்ள கோள் நெப்டியூன். குளிர்ந்த கோள் நெப்டியூன். பிரகாசமுடைய கோள் வெள்ளி. வளையம் உள்ள கோள் சனி. பூமியில்தான் தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் இவை அனைத்தும் வாழ்கின்றன. நன்றி. வாழ்த்துக்கள். இங்குள்ள அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவ்யா சீதா. நான் 5ஆம் வகுப்பு E பிரிவில் படிக்கிறேன். சூரியன் உதிர்க்கும் முன் உங்கள் வீட்டிற்கு வந்து சேருகிறேன். நான் சரிபார்க்கப்பட்ட உண்மைகளையும் முக்கிய நிகழ்வுகளையும் பெறுகிறேன். உலகச் செய்திகள், விளையாட்டுகள், வணிகம் மற்றும் வேடிக்கையான புதிர்கள் இடம்பெற்றுள்ளன. நன்றி, வணக்கம். வீரவணக்கம். நான் யார் தெரியுமா? வீரமங்கை வேலுநாச்சியார். தமிழக மண்ணில் பிறந்த முதல் வீரராணி. ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெற்ற இந்திய பெண்ணரசி. அச்சம் என்பது அடிமைகளுக்கு, வீரம் என்பது எங்கள் தமிழர்களின் உயிர். 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்தேன். சிறு வயதிலேயே தமிழ், தெலுங்கு, உருது, ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை கற்றேன். வாழ்வீச்சு, குதிரையேற்றம், சிலம்பம், வில்வித்தை போன்ற அனைத்திலும் தேர்ச்சி பெற்றேன். சிவகங்கை மன்னர் முத்துவர்ணா தேவரை திருமணம் செய்தேன். ஒரு நாள் ஆங்கிலேயர்கள் என் நாட்டை தாக்கினர். என் கணவரை கொன்றனர். நான் அழுகவில்லை, பயப்படவில்லை. என் நாட்டின் சுதந்திரம் போனாலும் பரவாயில்லை, என் நாட்டின் சுதந்திரம் போகக்கூடாது. என் வீரப்படையை திரட்டினேன். ஹைதர் உதவியுடன் மீண்டும் போருக்கு சென்றேன். என் வீர தளபதி குயிலி எதிரிகளின் ஆயுத கிடங்கில் தீ வைத்து உயிர் தியாகம் செய்தார். அந்த தியாகத்தால் நாங்கள் வெற்றி பெற்றோம். நாட்டை காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. தாய் நாட்டை நேசிப்பது உண்மையான தேசபக்தி. அன்பான மாணவர்களே, நீங்களும் துண்ணச்சியோடு இருங்கள். நல்ல கல்வி பெற்று தாய் நாட்டுக்கு பெருமை சேருங்கள். முடிவாக வீரத்தால் வாழ்வோம், ஒற்றுமையாக உயர்வோம், தாய் நாட்டை காப்போம். நான் வீரமங்கை வேலுநாச்சியார். நன்றி, வணக்கம். பாராட்டுக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை ஜான்சி ராணி லட்சுமி பாய். எனக்கு பெற்றோர் வைத்த பெயர் மணிகர்ணிகா. நான் தான் ஜான்சி ராஜ்யத்தின் ராணி. நான் வாரணாசி என்ற ஊரில் பிறந்தேன். நான் சிறு வயதிலேயே வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற கலைகளிலும் பயின்றேன். ஜான்சியை காப்பாற்ற ஆங்கிலேயர்களுடன் மிக கடுமையாக போராடி வென்றேன். என்னை போன்ற அனைத்து பெண்களும் தைரியமாகவும் வீரத்துடனும் இருக்க வேண்டும். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.
நன்றி. Good evening, everyone. I am Netaji Subhash Chandra Bose. I speak in flag. Green at the bottom. It stands for faith, fertility, prosperity, and the life of our land. It shows cases India's rich agricultural heritage and the promise of economic and cultural prosperity. White in the middle, it symbolizes truth, peace, and purity. It emphasizes the nation's commitment to maintaining peace within its borders and across the globe, guided by honesty and righteousness. Ashoka Chakra at the center of the white band lies the navy blue Ashoka Chakra, taken from the lion capital of Ashoka at Sarnath, with its 24 spokes. It represents the wheel of Dharma, moving forward on the path of progress and truth. Saffron at the top, it represents courage, sacrifice, and the spirit of renunciation. It shows cases India's rich agricultural heritage and the promise of economic and cultural prosperity. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் வீரமங்கை வேலுநாச்சியார். நான் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்தேன். நான் சிவகங்கை சீமையின் ராணி. சிவகங்கை மாவட்டம் எனது சொத்து. சிறிய வயதிலேயே வாள் வீச்சு, குதிரை ஏற்றம், சிலம்பம் போன்ற வீர விளையாட்டுகளில் பயிற்சி பெற்றேன். தமிழ், ஆங்கிலம், உருது போன்ற 8 மொழிகள் படிக்கவும் எழுதவும் தெரியும். நான் முதல் பெண் இந்திய விடுதலை போராடி. என்னை எல்லோரும் வீர பெண்மணி என்று அழைப்பார்கள். ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்த்துக்கள். இங்கு புத்தக திருவிழாக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என் தங்கங்களே, மாணவ செல்வங்களே, அனைவரையும் வரவேற்று தமிழை வாழ்த்திய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று ஒரு பெண்ணாக உங்கள் குடியரசுத் தலைவராக இந்த மேடையில் நிற்பதை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு நாட்டோட பலம் அதோட இளைஞர்கள் கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டில் 60% பேர் இளைஞர்கள் தான். அப்போ நாட்டோட எதிர்காலம் முழுக்க உங்க கையில தான் இருக்கு. திறனா வெறும் மார்க் வாங்குறது மட்டும் இல்ல, அறிவுத்திறன், புதுசா யோசிக்கிறது, பிரச்சனைக்கு தீர்வு காண்றது, திறமை திறன், விளையாட்டு, கலை, இசை, உங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறன், மனித திறன், ஒழுக்கம், கடின உழைப்பு, மற்றவங்களுக்கு உதவுற குணம், இந்த 3 சேர்ந்தாதான் முழுமையான இளையோரா உருவாகுவீங்க. இறைவன் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை வச்சிருக்காரு. நம்ம திறமைய நம்ம தான் கண்டுபிடிச்சு உழைச்சு வெற்றி பெறணும். நம்ம அரசாங்கம் மாணவர்கள் படிப்பிற்கு தேவையான எல்லா சலுகைகளையும் செஞ்சு தருது. அதை நீங்க தான் சரியான முறையில பயன்படுத்தணும். நீங்க பெருசா கனவு காணுங்க. இஸ்ரோ விஞ்ஞானியா, தொழிலதிபரா, மருத்துவரா, என்ன மாதிரி குடியரசுத் தலைவரா கூட ஆகலாம். தினமும் 1 மணி நேரம் புதுசா நல்ல விஷயங்களை கத்துக்கோங்க. தோல்வி வந்தா பயப்படாதீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கலாம் ஐயா, அவரும் ஒரு சாதாரண மாணவர் தான். அவரோட கனவு, உழைப்பு, இந்தியாவோட ஏவுகணை நாயகன் ஆனாரு. அவரோட வாழ்க்கையே ஒரு பாடம். படிப்பு, உழைப்பு, நேர்மை, இந்த 3 தான் அவரோட ஆயுதம். அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை காப்பாற்ற கஷ்டப்படுங்கள், தோல்வியில தோலாதீங்கன்னு சொன்னாரு. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும்னு கலாம் சொல்லி அது போலவே வாழ்ந்தும் காட்டியிருக்காரு. அரசாங்கம் உங்க கூட இருக்கு, உங்க பெற்றோர் உங்க கூட இருக்காங்க, உங்க ஆசிரியர் உங்க கூட இருக்காங்க. இப்ப எடுக்கிற முயற்சி தான் தமிழ்நாட்டையே மாற்றணும். நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக்குவோம். உங்க எல்லாரோட திறனும் மலர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வளர்க தமிழ்நாடு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சி. ஜோசப் விஜய் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பார் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டு இருப்பேன் என்றும்
இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையை பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.